அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலியார், அதாவது கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்து மாதக்கணக்கில் ஆச்சுங்க. ஆமாம், என்னென்னா ரக்ஷாபந்தன் வந்தது இல்லையா, அன்னைக்கு என்னோடய அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணும்போது அவங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கம் வேலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பியாச்சு, ஆன் த வேயில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே பிளானை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கேருந்து ஆலியார் போயிட்டு, ஏன்னா பொண்ணுங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு தான் போனோம். அதனால் ஆலியார் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டுகளுக்கெல்லாம் வந்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம். போகும்போதே நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா, ஆலியார் போகிறோம், அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு கையிலேயே அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனோடு போனேன். என்ன வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், சரின்னு சொல்லி காரில் அதை எடுத்துகிட்டு போயாச்சு. போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என்ன, ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன ஆகிப்போச்சுன்னா, மதிய டைமாக போயிடுச்சு. நல்ல ஒரு வெயில். அந்த வெயிலில் போய் எங்களால் டேம் மேலே எல்லாம் ஏறி போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் கீழேயே போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில். அந்த வெயிலோட ஹீட்டுக்கு நம்ம மேலே போகிறோம்னா கரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆலியார் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான இடம், ரொம்ப அமைதியாக, கண்ணுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் நல்ல பசுமையோடு, அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆலியார் தண்ணி நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அம்மா வீட்டில் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணினா குடிக்கிறதுக்கு வர்ற தண்ணி ஆலியார் தண்ணி தான் வரும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாகம்னா தண்ணி குடித்ததே அடங்குற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் ஆலியாருக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அம்மா கூட பிறந்த அக்காவங்க வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது, பெரியம்மாவங்க வீடெல்லாம். நாங்கள் சின்ன பிள்ளையில் லீவுக்குன்னு போனோன்னா தாத்தா வீடு கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம், அதனால் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஆலியார் போய் பெரியம்மா வீட்டுகளில் எல்லாம் இருந்துட்டு அண்ணாவும் கூட சேர்ந்துட்டு இதே பார்க்கில் நிறைய தடவை மாங்காயெல்லாம் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா கூட இந்த ஆலியார் பார்க்கு கான்ட்ராக்ட் அப்போ அவர், அதனால் பார்க்கை குத்தகைக்கு எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தாத்தா எடுத்தப்போ தான் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி விட்டு அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ வரைக்குமே ஆலியார் பார்க் நல்ல ஒரு இதாக இருக்குது. அதே போல் நம்ம போனதையும் நம்ம வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஒரு இடம் பார்த்ததையும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபோனெல்லாம் ஒர்க் ஆகலை, நம்ம யார் விடுவோமா, அதனால் அங்கே வந்திருந்த ஒரு சிலர்கிட்ட, எப்போ உங்கள் ஃபோனில் இந்த இடம் எடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது எங்களுதெல்லாம் எடுக்கும்க்கா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு இங்கே பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குதுப்பா, கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் ஸ்பீக்கர்லேன்னு சொல்லி ஆட ஆரம்பித்ததையும் அந்த வைபு பார்த்திங்கன்னா அவங்க செட்டில் வந்திருந்த அந்த பொண்ணுகளும், ஆன்ட்டி உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் ஆடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடினோம். அவங்களும் ஆன வரைக்கும் என் பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கூட ஆடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. நான் அப்போவே சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கு மொத்தத்துக்கும் சேர்ந்து நான் தான்ப்பா வைப் பண்ணுவேன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு அந்த நாளே பார்த்திங்கன்னா மனதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. நம்மளை பொறுத்தளவில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து விளையாட வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாம் ஒரு ஃபேமிலிங்கிறது இது மாதிரி வெளியே வரும்போது ஒரு 2-3 ஃபேமிலியாக சேர்ந்து வந்தோம்னா இன்னுமே அந்த இடம் ரொம்ப நம்மளுக்கு மெமரபிள் ஆகிக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே? எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல், அதாவது ஆலியாரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஆலியார் நிறைய பேர் வால்பாறை இதெல்லாம் போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக ஆலியார் பார்க்குன்னே நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
போகிறாங்க. நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பார்த்துட்டு இந்த ஒரு ஃப்ரெண்டும் வந்து நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. தாராளமாக வாங்கன்னு அவங்க கூடயும் ஆடிட்டு கிளம்பியாச்சு.